ஹலோ மேம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 3 ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம 6 மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்ட் 4 ஃபில்லிங்ஸில் வந்து ஒரு 5 மெத்தட்ஸ் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு டாபிக்ஸ். நீங்கள் வந்து நேற்று நடத்தின எல்லா டாபிக்ஸுமே இது வரைக்கும் டீச் பண்ண எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது மெஹந்தி போட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்ட் 4 வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்ட் 4 சர்க்கிள் வித் 3 ஹம்ப்ஸ். நீங்கள் வந்து நேற்று போட்ட மெஹந்தியை வந்து அப்படியே வந்து விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரை ஆகிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிப் வச்சு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ளோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளோ செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து சர்க்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் ஹம்ப்பு, செகண்ட் ஹம்ப்பு, தேர்ட் ஹம்ப்பு, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எகெயின் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. எகெயின் வந்து ஒரு ஹம்ப்பு, தேர்ட் ஹம்ப்பு. இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் லைனுக்கு இப்படி ஜாயின் பண்ணி இந்த இடத்துல வந்து இது பண்ணி விட்டுருங்க. இப்போ தேர்டுக்கும் வந்து இந்த மாதிரி 3 ஹம்ப் வந்து ட்ரா பண்ணணும். இது வந்து செகண்டுங்க. அதே மாதிரி நீங்கள் தேர்ட் வந்துக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். சிங்கிள், ஸ்பைரல் அண்ட் 3 ஹம்ப்ஸ். ஓகேங்களா? இப்போ சிங்கிள் ஸ்பைரல் அப்படின்னா நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, லைட்டாக வந்து ஒரு கோடு மட்டும் உள்ளே வரும். அண்ட் 3 ஹம்ப்ஸ் அப்படின்னா 3 வந்து உள்ளுக்குள்ளே ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, எகெயின் வந்து இது எப்படி பண்ணமோ சேம் டைப் தான். இங்கே வந்து நீங்கள் ட்ரா பண்ணி உள்ளே இது பண்ணிவிட்டு எகெயின் 3 டைம்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஹம்ப்பு நீங்கள் வந்து ஹம்ப் வந்து ஷார்ட்டாக சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஈக்குவல் ப்ரெஷரில் கொடுத்தா தான் வரும். அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் எகெயின் இப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள், டாட் ப்ளஸ் 3 ஹம்ப்ஸ். இப்போ சர்க்கிள் வரைஞ்சிட்டு உள்ள அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து 3 ஹம்ப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து செகண்ட் ஹம்ப்புங்க. தேர்டு ஹம்ப்புக்கு வந்து இப்போ செகண்ட் ஒன்னுக்கு சேம் இதுங்க. ஃபஸ்ட்டு ஹம்ப்பு, செகண்டு, தேர்டு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எகெயின் ஒரு சர்க்கிள் போட்டு டாட் பண்ணிவிட்டு இப்போ 3 ஹம்ப் வந்து இதே மாதிரியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் ப்ளஸ் 3 ஹம்ப்ஸ். ஓகே, அப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததாங்க. ஸ்பைரல் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும், மீதி எதுவும் அட்டாச் ஆகக்கூடாது. ஸ்பைரல் வரைஞ்சிட்டு 3 ஹம்ப் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஈக்குவல் ப்ரெஷரில் வந்து கொடுத்தா தான் ஹம்ப் வந்து நீட்டாக வரும். இல்லை நீங்கள் போட்டிங்க ப்ரெஷர் வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வராதுங்க. இப்போ வந்து தேர்ட் ஹம்புக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஸ்பைரல் வந்து அகெயின் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹம்ப்பு, செகண்ட் ஹம்ப்பு, தேர்டு ஹம்ப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த லைன் ஃபஸ்ட் லைன் முடித்ததுக்கப்புறம் செகண்ட் லைன் வந்து இதோட ரெண்டுக்கும் சென்டரில் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பையஸ்லே ப்ளஸ் 3 ஹம்ப். ஓகேங்களா? இப்போ வந்து பையஸ்லே வந்து என்ன சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீடியோவில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கண்டினியூவாக கொண்டு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதுலேயே வந்து ஹம்ப் ட்ரா பண்ணோம். எகெயின் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹம்ப். ஓகேங்களா? அப்போ வந்து இது என்னென்னா 3 இதில் வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து தேர்டு ஹம்ப் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போ வந்து செகண்ட் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இது வந்து இது பண்ணி ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதே வந்து ஃபில்லிங்ஸ் தான், ஆனால் வந்து இந்த மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு. இது ஃபுல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து போகணும். ஓகேங்களா? நேற்று சொன்ன மாதிரி தான் அதுவும். பின்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கனால அதோடைய இது மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் பேஜ் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒரு பேஜ் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து A4 ஷீட் சைஸ் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். கடையில் வந்து ட்ராயிங் புக்குன்னு ஒன்று விற்கும், அது வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஸ்கெட்ச் புக் அப்படின்னு விற்கும், ஸ்பைரல் மாதிரி இருக்குங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ மேம்.